ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. நீயே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன் தகுதியை மேம்படுத்தி திறமையை அதிகப்படுத்தி வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. எப்போவுமே யாரையும் குறை சொல்லும் தகுதியையும் அடுத்தவனை குற்றம் சொல்லும் வாய்ப்பையும் இந்த உலகத்தில் நான் யாருக்குமே கொடுக்கல. அதனால் உன்னை யார் குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் நீ அதை கண்டுக்காம, அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்காம நீயாகவே உன்னை பற்றி யோசி. நிஜமாவே உன் மேலே தவறு இருக்கும் பட்சத்தில் அதை திருத்துவதற்கான முயற்சிகளை செய். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தப்பான வழியில் போகவும் தவறு செய்யவும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. நீ எந்த தப்பும் செய்யாமலேயே உன்னை ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே பழி போடுறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் உன் பக்க நியாயத்தை நீ எடுத்து சொன்னாலும் அவங்க அதை கேட்கவும் மாட்டாங்க, நீ சொல்கிறத நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசளவில் ஏற்கனவே நீ தான் தப்பானவன் குற்றவாளிங்கிற மாதிரி எல்லா திட்டத்தையும் யோசிச்சிட்டாங்க. அதனால் நீ சொல்கிற உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அப்படிப்பட்ட மனிதர்களிடம் போய் பேசி நேரத்தை வீணாக்காத. உன்னை பற்றி யார் நல்ல விதமாக சொன்னாலும் கெட்ட விதமாக சொன்னாலும் எப்படிப்பட்ட விமர்சனங்களையுமே நீ காதில் வாங்கிக்காத. விமர்சனங்கள் எப்போதுமே வாழ்க்கைக்கு உதவாது என் செல்லமே. விடாமுயற்சி மட்டும்தான் வாழ்க்கைக்கு உதவுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழ்வதற்கு ஏற்ற தொடர் முயற்சிகளை செஞ்சுவேன். ஒரே ஒரு முறை நீ ஜெயிச்சிட்டினா அதுக்கு முன்னால் பெற்ற எல்லா தோல்விகளையும் மறந்து விடலாம். ஆனால் ஒரே ஒரு முறை நீ தோற்று போகும்போது தான் மறுபடியும் தோற்கவே கூடாதுன்ற ஒரு விஷயம் வரும், மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரும். அந்த தோல்வி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறுவதற்கு உனக்கு துணையாக இருக்கும். எப்போவுமே முயற்சி செய்ய தயங்காதே. நீ முயன்றால் உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ, இந்த வராகி அம்மா மீது எந்த அளவுக்கு நம்பிக்கையும் பக்தியும் பாசமும் வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை மேம்படுத்துவேன். சில பேர் அவங்கவுங்களோட விதி முடிஞ்சு அவங்க வாழ்க்கை முடிஞ்ச வயசான காலத்தில் விட்டுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் இறந்து போனால் வரும் வழியை விட சில உறவுகள் புரிஞ்சுக்காம மதிகெட்டு புத்தி இழந்து வேணான்னு சண்டை போட்டு பிரிஞ்சு போன உறவுகளால் தான் வேதனையும் அதிகமாக இருக்கிறதல்லவா. அவங்கவங்க விதி முடிஞ்சு போகிற உறவுகளை விட மதிகட்டு விலகி போகும் உறவுகளை நினச்சி இனிமேலும் வருத்தப்படாத. ஏன்னா நல்லதை சொல்லதான் முடியும். நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு போகிறவங்கள அவங்க வழியில் அப்படியே கொஞ்சம் விட்டினா தானாகவே தன் தவறை உணர்ந்து திருந்தி வருவார்கள். அது உன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உன் துணையாகவே இருந்தாலும் சரி, உன்னை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போகிறவங்கள கொஞ்சம் விட்டு தான் பிடியே. விட்டு கொடுத்து போகிறதும் பணிந்து போவதும் தப்பே இல்லை. ஆனால் யாருக்காக விட்டு கொடுக்குறோம், எதுக்காக விட்டு கொடுக்குறோங்கிறத யோசித்து செய். உன்னை பற்றி எந்த விஷயமும் யோசிக்காம, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உனக்காக எதுவுமே செய்ய யோசிக்காத கழுதைகளுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை விட உனக்காக நீ முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையை தன்மானத்தோடு வாழ்ந்து விட்டு போ. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்காக, உன் மேலே அன்பு செலுத்துகிறவங்களுக்காக, உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்குனவங்களுக்காக, உண்மையிலேயே உன் மேலே அக்கறை இருக்கிறவங்களுக்காக நீ விட்டு கொடுப்பதும் இறங்கி போகிறதும் அனுசரித்து போகிறதும் தப்பே இல்லை என் செல்லமே. ஆனால் உன்னை புரிஞ்சுக்காதவங்களுக்காகவும் உன்னை பிடிக்காதவங்களுக்காகவும் தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வரும் மனிதர்களுக்காகவும் நீ எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எப்போவுமே உனக்கு கிடைக்காத ஒன்று தான் சிறந்ததுன்னு உன்கிட்ட இல்லாததையே நினச்சிக்கிட்டு இருக்காம உன் கைகளில் இருப்பதே சிறந்ததுன்னு உறுதியாக நினைக்க பழகு. இந்த உலகத்தில் எல்லாரையும் எல்லா சமயத்திலும் ஏமாற்ற முடியாது. பல பேர் உன் அருமை பெருமை திறமை தெரியாமல் உன்னை சுலபமாக ஏமாத்தலாம் நினச்சி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு துணையாக உன் பின்னால் இந்த வராகியம்மா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியலை. நிச்சயமாய் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது
எந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் வர விடமாட்டேன் என் செல்லமே. பச்சோந்தி ஏதாவது மரத்தில் ஏதாவது ஒரு விலங்கை பிடிக்கணும், ஏதாவது பூச்சி ஈச்சி பிடிச்சி சாப்பிடணும்னா அந்த மரத்தின் நிறத்திற்கு ஏற்றாற் போல தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கும். அதுவாக வச்சு தன்னுடைய உணவுக்காக மட்டுமே நிறம் மாறுது. ஆனால் மனிதர்கள் தேவைக்காக எப்போது வேண்டுமானாலும் மனம் மாறுறாங்க. இங்கிட்டு ஒரு மனிதன்கிட்ட வேறு மாதிரியும், அந்த பக்கம் அவன் மனிதனுடைய சொந்தக்காரன்கிட்டையோ நட்புக்கிட்டையோ இன்னொரு மாதிரியும் மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்களாக, தேவைக்கு தேடி போய் ஒருத்தனை பற்றி இன்னொருத்தர்கிட்ட புகார் சொல்கிறதும் பொய் சொல்கிறதும், அவரவர்களை இங்கிட்டு அங்கிட்டு மாட்டி விடுவதுமாக பொய்யான வேலைகளை செய்யக்கூடிய மோசமான பச்சோந்தியாக இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள்தான் அதிகம். நீ பயப்பட வேண்டியது பச்சோந்தியிடமல்ல, மாறி மாறி பேசும் மனிதர்களிடம்தான். கவனமாக இருக்கணும் என் செல்லமே. எப்போவுமே உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணுன்றதை முடிவு செய்ய வேண்டியது நீ தான். உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை மதிக்கலாம், மதிக்காமல் மரியாதை கொடுக்காம போகலாம். ஆனால் நீ ஒருபோதும் அடுத்தவங்களை பார்க்காத. உன் மேலே நீ உயர்வான மதிப்பு வை. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எந்த குறையும் இல்லை. உன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும், உன்னால் முடியும்னு நீ உறுதியாக நம்பு. நீ மனசு வைக்கும்போது உன்னால் செய்ய முடியாத, உன்னால் திருத்திக்க முடியாத, உன்னால் மாற்ற முடியாத விஷயம்னு எதுவுமே உன் வாழ்க்கையில் இல்லை என் செல்லமே. உன் மதிப்பை நீ உயர்வாக நினைக்கும் போது, உன்னை நீ சரியான ஆளாக வழிநடத்தும் போது இந்த உலகத்தில் தானாகவே உன் நிலைமை மாறிடும், உயர்ந்திடும். உன்னை பிடிச்சவங்க நேசிக்கட்டும், பிடிக்காதவங்க தேவையே இல்லை விலகி போகட்டும்னு விடு. பிடிக்காதவர்களுக்கும் உன்னை பிடித்து போகும் அளவுக்கு உன்னை நல்ல நிலைமைக்கு இந்த வராகியம்மா நான் உயர்த்துகிறேன். கடல் அலைகளில் போய் கரையோரமாக நின்று காலை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய மனசு கப்பலில் நடுவில் ஆழ்கடலில் பயணிக்கும் போது கூட வராது. ஏன்னா ஆழ்கடலில் கப்பலுக்குள்ளே பயணிக்கும்போது எங்கே கப்பல் கவுந்துருமோ, நம்ம கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் கடற்கரையின் ஓரத்தில் கடல் அலைகளில் கால் நனைக்கும் போது அலாதியான சந்தோஷமான புன்னகை வருகிறதல்லவா? வாழ்க்கையும் அதே போலதான். பெரிய பெரிய இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்து விடாதே. கப்பலில் பயணம் செய்யணுன்றதை விட கடற்கரை ஓரத்தில் கால்களை நனைக்கும் சுகம் போல வாழ்க்கையில் பெருசை மட்டுமே ஆசைப்படாமல் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் செய்ய அடைய முயற்சி செய். இன்னைக்கு சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கிறது நாளைக்கே பெரிய இன்பங்களுக்கு வழிவகுக்கும் என் செல்லமே. எல்லாரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிடாதுன்னு இந்த வராகியம்மா ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கல்கண்டும் கண்ணாடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டீன்னா கல்கண்டு தொண்டைக்கு இனிப்பாக இருக்கும், அந்த கண்ணாடி தொண்டையவே கிழிச்சிடும். அதே போல தான் சில உறவுகளும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக, பேசுவதற்கு நல்ல சுகமாக, சந்தோஷமாக சிரித்து சிரித்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்களா இருப்பாங்க. சரி, நல்லவங்களாக இருக்காங்களே, நீ ஏதாவது உதவி செஞ்ச அல்லது ஏதாவது கொடுத்தினா நாளைக்கு நீ உன்னை பார்த்து பாவம் படக்கூடிய அளவுக்கு உன்னை பாவமாக மாற்றிடுவாங்க. ஆபத்துக்கு பாவம் பார்ப்பது தவறில்லை, ஆனால் நீயே பாவம் பார்த்து ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என் செல்லமே. இந்த கலியுக காலத்தில் ஐயோ பாவம்னு யாருக்காவது பாவம் பார்த்தினா அடுத்த 6 மாதத்துக்கு ஆபத்து உன்னை நோக்கி நெருங்கி வந்து நீ பாவப்பட ஆரம்பிச்சிருவ. அந்த அளவுக்கு எல்லாரும் மிக மோசமான சுயநலம் கொண்டவர்களாக, உதவி செய்தவர்களையே ஏமாற்றக்கூடிய துரோகிகளாகத்தான் இந்த பூமியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் கவனமாக இரு. அன்பாக பேசினாலே நீ மனசு உருகி கரைஞ்சு போயிடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்பாக பேசி உங்ககிட்ட காரியத்தை சாதிப்பதற்குன்னு ஒரு கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு. நீ கோபத்தை வெளிக்காற்றியோ அன்பை வெளிக்காற்றியோ எப்போவுமே கவனமாக இருக்க கற்றுக்கோ. யார்கிட்டையாவது நீ பேசும்போது அவர்களிடம் நிதானமும் உன்னுடைய கவனமும் உன்னுடைய வார்த்தைகளின் மீது இருக்கும்போது அங்கே எந்த பிரச்சனையும் வராது என் செல்லமே. இந்த வராகி அம்மாவுக்கு உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தால் மட்டும் போதும். உனக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணுங்கிறத நான் சரியாக செஞ்சிருவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா? உன்கிட்ட பேசுகிற வரைக்கும் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க,
இன்னொருத்தரை பற்றி உன்கிட்ட குறை சொல்லுவாங்க. அதுவே நீ போயிட்டினா உன்னை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நீ இல்லாத நேரத்தில் உன்னை பற்றி மற்றவங்க என்ன பேசியிருப்பாங்கன்றது மட்டும் உனக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த உலகில் எந்த உறவும் நிலைக்காது. ஏன்னா எல்லா மனிதர்களும் முகத்துக்கு நேராக ஒரு மாதிரியும் முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரியும் குறை சொல்பவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. அதனால தான் யார் உனக்கு பின்னால் என்ன பேசினாலும் அதை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டாதுன்னு சொல்கிறேன். நீ எடுத்து வைக்கிறது சின்ன அடியாக இருந்தாலும் நீ எட்டுவது சிகரமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எதையும் சாதிக்கணும்னு துடிக்கிறவங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. ஆத்திரமும் கோபமும் தேவை கிடையாது என் செல்லமே. நீ எப்பவுமே நிதானமாக பொறுமையாக இரு. உன் வாழ்க்கைக்கான நிம்மதியை தருவதற்கு இந்த வராகியமாக நான் இருக்கேன். உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ திருப்திப்பட்டு சந்தோஷமாக வாழணுமே தவிர உன்கிட்ட இல்லாததையும் இழந்ததையும் தேடி தேடியே வாழ்நாளை வீணாக்கி விடாதே. இந்த உலகத்தில் உன்னை குறை சொல்கிறவங்க யாரும் நிச்சயம் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லவர்கள் ஒருபோதுமே மற்றவங்களை குறை சொல்லவும் மாட்டாங்க, யார் மனசையும் கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க. அப்படி உன்னை குறை சொல்பவர்களையும் குற்றம் சாட்டுபவர்களையும் நீ கண்டுக்காம உன் வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எந்த மனிதன் தன் வாழ்க்கையில் அமைஞ்சதே தனக்கு போதும்னு நிறைகுடமாக மனநிறைவோடு வாழ்கிறானோ அவனுக்கு எந்த அறிவுரையும் தேவையில்லை. ஆனால் என்ன கிடைச்சாலும் எனக்கு போதாதுன்னு குறப்பட்டுக்கிட்டே வாழ்கிறவனுக்கு புதையலே கிடைச்சாலும் பலன் கிடையாது. உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு யோசித்து பார்க்குறதோடு நிறுத்திக்கோ. அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையும் அவங்களுடைய வாழ்க்கையில் சுக துக்கங்களையும் ரகசியங்களையும் பலத்தையும் பலவீனத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் ஆக போகிறதில்ல. உன் வாழ்க்கையை பாரு, நீ செய்ய வேண்டிய விஷயங்களை பாரு. எப்போவுமே இரக்கமோ உறக்கமோ அளவோடு பயன்படுத்துவது தான் சிறந்தது. அதிகமாக தூங்குனா சோம்பேறி ஆயிடுவீங்க. அதிகமாக இறக்கப்பட்டாலும் ஏமாளி ஆகிவிடுவாய் என் செல்லமே. அதனால் எப்போதுமே அளவோடு தூங்கு. மற்ற நேரத்தில் எல்லாம் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக உனக்கான வேலைகளை செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பேன்.